ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்திருக்கு, மொட்டெல்லாம் கூட வந்திருக்கு. அந்த மொட்டெல்லாம் நல்லா பெருசாகணும், பூக்கள் நல்லா பூக்கணுன்னா, பெட்டல்ஸ் அழகாக இருக்கணும்னா இப்போ நான் கொடுக்குற எருவும் நீங்களும் கொடுங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நாட்டு ரோஸில் பாருங்கள், கலர் நல்லா தெரியுது. இப்போ வந்து இதுக்கெல்லாம் நான் கொடுக்கல, இந்த பிளான்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் இப்போ வந்து பன்னீர் பட்டன் ரோஸ், இது நிறைய தளிர் வந்து மொட்டெல்லாம் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் பூக்க போகுது ஒரு பூ, இருந்தாலும் அந்த முட்டையெல்லாம் பெருசாகணும்னு சொல்லிட்டு நான் வந்த முட்டையெல்லாம் பெருசாகணும், பெரிய பூக்கள் பூக்கணும்னா நம்ம வாங்கின சைஸு பாருங்கள். இது வந்து கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு பதில் நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் தூள் பண்ணிவிட்டு போடல, அப்படியே தான் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாயில்குள்ளே கூட வைக்கலாம், இல்லை மேல் பாகத்தில் கூட வச்சுட்டு இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், வேப்பையெல்லாம் கொஞ்சமாக தூள் பண்ணிவிட்டு மேலே போட்டுருங்க. நான் இப்போ கொஞ்சமாக கடலை புண்ணாக்கா அப்படியே தான் போடுறேன். மேல் சாயில் போட்டு விடணும், ஆனால் இது போலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா, இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும். இப்போ வந்து மழை, அதுக்காக நான் தண்ணியிலலாம் ஊற வச்சு கொடுக்கல, அப்படியே தான் கொஞ்சமாக வந்து ஒரு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாட்டுக்கு போதும். பவுடராக போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் போதும். சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிட்டு இது போல் ஒரு 5 பீசஸ் வந்து நீங்கள் உள்ளே வைக்கலாம் மண்ணுக்குள்ளே. மேல் பாகத்தில் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிடணும், அதாவது சாயில் மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லது. ஆனால் இது போட்டால் 3 days கழித்து நீங்கள் மஞ்சத்தூளோ இல்லை வேப்ப இலையோ நீங்கள் மேலுக்கு போட்டுடணும். சப்போஸு உங்களுக்கு எறும்பு வரும் அப்படின்னா நீங்கள் கடலை புண்ணாக்கு போடும்போதே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு போட்டுடலாம். ஆனால் சாயில் மட்டும் மேலுக்கு கவர் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் தெரியாதபடி நல்லது, செடிக்கும் நல்லது, எறும்பு கூட அதிகமாக வராமல் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் ரோஜா செடியில் மொட்டு வந்ததுமே கடலை புண்ணாக்கு இல்லை கடலை மாவோ நீங்கள் செடி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பெரிய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.